எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களை நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட ஒரு பதிவு நான் இன்றைக்கி ஒரு தகவல் சொல்லலான்னு நினச்சி அந்த பதிவு உங்கள்கிட்ட போடியேன். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நண்பர்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு நம்ம வீடியோகளை பார்த்துட்டு அவங்க என்னென்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டனா, சனியாக வீடியோகள் பழையது போல் போடியதில்லைன்னு சொல்லிச்சுனான். இப்போ நம்ம வகுப்புகள் நடந்துகிட்ருக்குது, வர்ம சிகிச்சைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்கள்கிட்ட, வர்மம் படிக்க எல்லாருமே இப்போ என்கிட்ட படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, வர்மம் இப்போ நீங்கள் ஒரு ரூபா கட்டி படித்தா இப்போ 40,000 50,000 30,000 ஒவ்வொரு ஆள்களும் இவ்வளோ கிளாஸுக்கு 35,000 30,000 இப்படி ஒவ்வொரு ஆட்களும் படிக்கிறதுக்கு காசு கட்டி தான் நீங்கள் படிக்குதியா. யார்கிட்ட நீங்கள் படித்தாலும் நீங்கள் செலவு பண்ணிய காசுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும், ஏதாவது படிச்சிருக்கணும். இப்போ ஒவ்வொரு நிலையாட்டு படிக்கணும். இப்போ வர்ம புள்ளிகள் படிச்சிடலாம், வர்ம புள்ளிகள் படிக்கலாம், அடங்கல்கள் படிக்கலாம். அடங்கல்களில் பல பிரிவுகள் இருக்குது, அந்த மாதிரி படிக்கலாம். இப்போ இந்த படித்ததையே நீங்கள் திருப்பி ஒரு ஆசன்ட்டை படித்து இன்னொரு ஆசன்ட்டை படித்து திருப்பி படிக்கிறது உங்களுக்கு அசிங்கமான விஷயம். அதே போல் படிச்சுட்டு வர்மா படிச்சுட்டு அந்த வர்மாவை பார்த்தினா அதில் அக்குப்ரெஷர் நீடில் போட்டு நல்ல வேலை பண்ணுது, இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியது, இந்த மாதிரிப்பட்ட இதுகள் வேண்டாம். எந்த தொழில் உங்களுக்கு தெரியுதோ அந்த தொழிலில் நல்லா படித்து நல்ல அதில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பாருங்க. இப்போ வர்மா படித்த உடனே நான் அதில் நீடில் போட்டேன் அந்த மாதிரி பேசியது. அதே போல் துவாதச நாடிகளை பற்றியே படிச்சுட்டு துவாதச நாடிகளை படித்தது, வர்மம் பிறந்த வரலாறுகள் படிக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ வர்ம சரசூத்திரத்தை பற்றி படிக்க, சரசூத்திர திறவுகள் படிக்கிறது, அப்படிப்பட்ட இதெல்லாம் பழைய மாடிஃபிகேஷன்கள் விஷயங்கள். இது ஒரு இதனால் இப்போ நீங்கள் சரசூத்திர திறவுகள் இப்போ நீங்கள் படித்தோம்னா படிக்க உங்களுக்கு என்ன உபயம் இருக்குது, அதில் படித்து தர ஆசான் அதை எந்த ஆளடி நோய் தீர்த்திருக்காரு அதை நீங்கள் எதிர்பார்க்கணும். இப்போ நான் படிச்சிருந்தாலும் சரி, யார் படிச்சிருந்தாலும் சரி, இப்போ ஒரு நோய் தீக்கிறதுக்கு எந்த நோய்க்கு தீக்கணும். இப்போ ஒரு ஆள் இப்போ நான் படித்து முடிக்கணும், இப்போ புரோசன் சொல்கிற கை தூக்க முடியலையா, படித்தோமா கை தூக்க உடனே வைக்க தெரியணும், அந்த மாதிரி படிங்க. பக்கவாதமாக இருக்கா, பக்கவாதத்தை உள்ளே நீங்கள் மருந்து குடித்தாலும் சரி, வர்மக்கிளையில் நீங்கள் தடவி சரி பண்ணாலும் சரி, தடவி சரி பண்ணுங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் தடவி சரி பண்ண தெரிஞ்சுக்கணும். இல்லை வர்மங்களை படித்து தடவும் போது வர்மங்களை புள்ளிகளை ஆக்டிவேஷன் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு என்னென்னா, இப்போ முடக்குவாதம் இருக்குது. முடக்குவாதத்தை நீங்கள் ஒரு மருந்து கொடுத்தாலும் சரி, வர்மக்கலையை நீங்கள் படித்து முடக்குவாதத்தை சரி பண்ணாலும் சரி, இப்போ முகங்கோணி இருக்குது சரி பண்ணாலும் சரி, இப்போ ஒரு முதுகெலும்பில் பிரச்சனைகளாக இருக்க ஆள்களை நீங்கள் சரி பண்ணாலும் சரி. இப்போ சில ஆள்களுக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு வர ஆள்களை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரிப்பட்ட வர்மத்துக்கு ஒரு வர்மம் படித்த ஒரு ஆசைன்னா இந்த மாதிரி நோய்களை எடுத்து செய்யக்கூடிய தகுதியில் நீங்கள் யார்கிட்ட படித்தாலும் படிங்க. நோய்களை சும்மா படித்து சும்மா அதை படித்தேன் இதை படித்தேன் எனக்கு வர்மா தெரியும், எனக்கு கொஞ்சம் ஆயில் பொடின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. நான் எதுக்கு சொல்லியேன்னா, இப்போது நம்ம இப்போ ஒரு ஆள்கிட்ட அப்படி இருக்கேன்னா அந்த ஆளுக்கு எங்கேயாவது அடிபட்டுனாலும் எது பண்ணாலும் தலையெல்லாம் சும்மா இப்படி சுத்தம், இப்படி தானே சுற்றிட்டு இருக்க ஆட்கள் உண்டு. நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஆட்களை பற்றி சொல்லியது, படுத்தா பிரச்சனை இருக்காது, நிமிர்ந்து இருந்தால் தலை சுத்தம், சுற்றிகிட்டே இருக்கு அப்படி பம்பரம் போல். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே வர்ம புள்ளிகள் படிக்க வேண்டியிருக்கு. சில ஆள்கள் இந்த கூவிட்டே இருக்குது, பண்ணி போல் உரிமிட்டே இருக்குது. ஆனால் கேட்டால் எங்கே அடிபட்டுன்னு கேட்டாச்சுன்னா தெரியலையா இருக்கும். அப்போ நமக்கு தெரியணும் அது எந்த இடத்துல பட்டால் என்ன வேலை செய்யும், இந்த மாதிரி படிக்கணும். ரெண்டாவது அமிர்த ஓட்டப்பாதைகள் நான் படித்து தரேன்னு சொல்லிட்டு கிளாஸுகள் படிக்கிறது. இப்போ நீங்கள் அமிர்த விஷயம் எல்லாருமே இப்போ கிளாஸ் அடிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இப்போ காமசூத்ரான்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது, பழைய காலத்து புக்கு. அதில் ஒரு லேடிஸுக்கு படத்தை போட்டு இடது காலில் இருந்து ஏறி 15 நாள் மேலே அப்படி சர்க்குலேஷன் வலது காலில் இறங்க, ஆம்பளையில் வலது காலில் ஏறி இடது காலில் இறங்க. இதை படிக்க என்ன இருக்குது, நான் இந்த ஒவ்வொரு திதிகள் அனுசரித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல ஏறேன்னு இருக்குது. இப்போ அமிர்தம் இறங்கியிலேருந்து எத்தனாவது இடத்துல காமனிக்கு எத்தனாவது இடத்துல விஷயம் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு உள்ள விஷயங்கள் இருக்குது. ஆனால் அமிர்த விஷயக்காரையை படிக்கக்கூடியது இது கிடையாது. இது சும்மா ஜெனரலாகிட்டே சும்மா நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணுன்னு சும்மா அவுட்லைன் சும்மா கூடிய போல இதை படிக்கலாம். நீங்கள் நோய்கள் தீர்க்க முடியாது. அந்த அமிர்தம் விஷக்கலைகள் நீங்கள் படிக்கணும்னா நிறைய புத்தகங்களில் எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்கணும். குமரி மாவட்டத்துலேருந்தே நிறைய பேர் போட்டிருக்க புத்தகங்களில் இருக்குது 2 டைப்பு 3 டைப்பு இருக்குது. இப்படி ஒரு சிலர் இப்படி சொல்லணும், ஒரு சிலர் அப்படி சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்குது. சில நூல் ஆள்கள் எல்லாம் நாங்கள் சீக்கிரட்டாக மறைச்சி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுறோம்.
இதுகள் இல்லை வர்மம். புக்கை பார்த்து படிக்கிறது இல்லை வர்மக்கலைன்றது. கொஞ்சம் புக்கை பார்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் அப்படி எடுத்துட்டேன் கிளாஸ் இப்படி எடுத்துட்டேன் அது இல்லை. இது ஒரு ஆளுக்கு படித்து கொடுத்தா அந்த படிக்கவன் வந்து மறுநாள் வந்து ஒரு பேஷண்ட்டை அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணினா சும்மா கால் வேதனை கைவலி நல்லா தூக்கம் வந்தது அந்த மாதிரி பேசியதில்லை, சேலஞ்சு பண்ணி பண்ணணும். இப்போ சில ஆள்கள் வந்து ஹோம்மேடு படுத்திருப்பணும், எழுப்ப முடியாது, அந்த மாதிரி பேஷண்ட்டுகளை எடுத்து பண்ணணும். ஒரு வருமானின்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த எவ்வளோ வருத்தத்தோடு எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க, எங்கே போனால் சரியாகன்னு இருக்கணும். அந்த மாதிரி சென்டரில் இருக்கக்கூடிய ஆள்கள் வந்து அதை எடுத்து பண்ணால் அவங்களுக்கும் நோய்க்கு வராவும் வர்மக்கலை படித்தது போலே இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணது போலே இருக்கும். சொல்லக்கூடிய ஆசான்கள்கிட்ட அந்த சரி பண்ணி கேட்கணும். முதல்ல ஒரு பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் மாதத்துக்கு 2 நாளோ 3 நாளோ இல்லை வாருங்க, நீங்கள் உங்களுக்கு ரூபா நாங்கள் வந்து சரி பண்ணி காட்டி தருங்கன்னு படிங்க. அந்த மாதிரி இருக்குது. இனி சில ஆள்கள் வந்து இப்போ என்னட்ட இப்போ பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்துலேருந்து ஒரு ஆள் வந்து அவங்க என்னென்னா முதுகெலும்பில் முகலத்தில் மூளை வந்து தண்டோட ஜாயிண்ட் ஆகி இடத்துக்கூடிய லூஸ் கான்டாக்ட் போஸ்ட்டில் டெலவன் நம்ம கரண்ட் போஸ்ட்டில் லூஸ் கான்டாக்ட் போல் நின்று படுத்திருந்தால் பிரச்சனை இல்லை, நிமிர்ந்திருந்தால் தலை சுத்தம், காது கருக்குன்னு வரும், காது கேட்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள். அப்போ நமக்கு தெரியணும் எந்த இடத்துல பிரச்சனைன்னு தெரிஞ்சு என்னதுன்னு சொல்லி பண்ண தெரியும். இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப நுணுக்கமாட்டு நல்ல வர்மானிகளை தேர்ச்சி பெற்று வர்மானிகளை பார்த்து படிங்க. நீங்கள் சும்மா ஏமாந்த விளம்பரங்களை படித்த அதை அரைச்ச மாவியை திருப்பி அரைச்சி துவாதச நாடிகள் மற்ற வர்ம சரசூத்திரங்கள் இந்த மாதிரியெல்லாம் சும்மா போடாங்க. அப்போ ஆசன்ட்ட கேளுங்க. நீங்கள் எந்த ஆள்கிட்ட படிக்கலாம் தவறு கிடையாது. இப்போ ஊரில் நிறைய வர்மானிகள் இருக்கணும், எல்லா இடத்துலையுமே எல்லா வர்மானிகளும் இருக்கணும். அதை நான் என்ன சொல்லியேன்னா, எந்த வர்மானிகிட்ட போனாலும் அந்த வர்மானியை வச்சு ஒரு பேஷண்ட்டை வைங்க. நீங்கள் வச்சு அந்த ஆசானுக்கு கீழே அவர் என்ன சொல்லியாரு அதே போல் கேட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணி விடுங்க. சும்மா காலி தானே முட்டு தானே எல்போர் எல்பை தேய்வு இதெல்லாம் வந்து பழைய பேஷன் வந்து இப்போ எல்போர் எல்பை தேய்வெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கரெக்டான வர்ம முறையில் கரெக்டான மெதேடுகளில் பண்ணால் உடனே சரி பண்ணலாம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சும்மா எண்ணெயை போட்டு நீவி அங்கே பண்ணி இங்கே பண்ணி அவன் பேஷண்ட்டை போட்டு கொன்று அவனுக்கு ஒன்றைய பைசைகளையும் வாங்கி அவனை 10 நாள் இவ்வளோ நாள் தடவை அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கலன்னா ஒரு ஆசானை பக்கத்தில் வச்சு ஆசான்கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் வீடியோ காலில் போட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அதுக்குள்ள ரெக்கார்டை கொடுங்க. நீங்கள் ஆசான ஒரு மாதத்தில் இந்த பேஷண்ட்டு இது பண்ண ஆசான் சொல்லி இருந்தார், நான் கிளியர் பண்ணேன், அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கள். அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி பண்ணக்கூடிய வர்மானிகளை பாருங்கள், பார்த்து படிங்க. நீங்கள் சும்மா கிளாஸுகளை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு நான் வரமா அங்கே அவர்கிட்ட படித்து விட்டு என்கிட்ட படித்தாலும் அப்படி தான். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட இருந்து படித்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னையும் சேர்த்து தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன், வேறு யாரையும் குறை சொல்லி என்னையும் சேர்த்து தான் பேசுவேன். என்கிட்ட இருந்து படித்தாலும் சொல்லுதான். நீங்கள் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். பண்ணாமல் சும்மா 108 வர்ம புள்ளியை படித்தேன், நட்சத்திர காலம் திலர்த காலம் இதெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடங்கள், உடம்பில் வந்து மெடிடேஷன் சித்திரங்களால் வகுப்பட்ட இடங்கள். இதுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்குது. அதாவது ஒரு சிலர் வந்து நான் 500 வர்மம் டிக்ளோர் பண்ணிட்டேன், ஒரு சிலர் வந்து 1000 சில்லரை அடிக்கிறோம், தலைக்கு மேலேயே 600-700 வர்மத்துக்கு மேலே இருக்குது. இப்படிப்பட்ட இதை டிக்ளோர் பண்ணி இதில் ஒவ்வொரு வர்ம புள்ளிகளையும் எவ்வளோ பண்ணணும், எத்தனை மாத்திரைகள் பண்ணுது, ஆக்டிவேஷன் பண்ணுது. வர்மத்திலேன்னா ஒருத்தனை மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆட்டை வச்சாச்சுன்னா அவனை நம்ம எப்படி தாக்குதல் நடத்தினா அவன் எப்படி அன்கான்ஷியஸ் ஆகியான், அன்கான்ஷியஸ் ஆகணுன்னு எப்படி சரி பண்ணியான். இப்போ ஒருத்தனை வாயு பிடிச்சிட்டுன்னு சொன்னால் வர்ம தடவணும்னு வந்துடும். அதுக்குள்ளே தட்டு முறைகள் இருக்குது. அந்த மாதிரி தட்டுனா சரியாகும். அப்போ தட்டுனா சும்மா தட்டியதில்லை, அதுக்குள்ள வர்ம புள்ளிகளை இவ்வளோ அழுத்தம் இவ்வளோ இதில் வச்சு அந்த மாதிரி தட்டணும் இருக்குது. அதை விட்டுக்கிட்டு சும்மா நம்ம எண்ணெயை போட்டு நீ விட்டு அப்படி இப்படின்னோம்னா அது வேலைக்கு ஆகாது. இப்போது நல்ல வர்மானிகளை பாருங்கள், நல்லபடியாக படிங்க. எந்த வர்மானியை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வர்மானிகள்கிட்ட படிங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட படித்தாலும் அப்படி தான். என்னையும் படிச்சுட்டு என்கிட்ட இருந்து படிச்சுட்டு உள்ள ஆட்களும் வந்து நல்ல ஆட்களும் இருப்பேன்னு கெட்ட ஆட்கள் நம்மளையும் குறை சொல்லணும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன ஒரே இல்லை உலகன்னு உள்ளது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பிடிக்கும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆளையும் குறை சொல்லணும். அதை நம்ம பார்த்துட்டு போயிடணும். இல்லை யார்கிட்ட படித்தாலும் உள்ளதை நல்ல திருப்தியாக படிங்க. அதில் மெயின் விசேஷம் என்னென்னா எல்லோரும் நினைக்கிறது போல் உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு க்ளூ தர்றது போல் பேசி மறைமுகமாக தான் உங்கள்கிட்ட மறைச்சி பேசி நீங்கள் நினைக்கிறது போல் அமிர்தம் விஷயம் உள்ளது சின்ன விஷயம் கிடையாது, சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. அமிர்தம் விஷயம் தெரிய ஒரு ஆளுக்கு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், வாசி நிலையை தெரிஞ்சிருக்கணும், உடம்பில் ஓடிய வாசி நிலைகள் தெரிஞ்சிருக்கணும், திதிகள் தெரிஞ்சிருக்கணும், ஓரைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ன நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. அப்போ நம்ம உடம்பில் உள்ள அதை சுருக்கமாக சொன்னாச்சுன்னா அனிச்சை செயல் உடம்பில் செய்யக்கூடியது, அதாவது வேதிவினை மாற்றங்கள் இயற்கையாகவே உடம்பு பண்ணிட்டு இருக்க விஷயங்கள். அதுகள் எந்த கால பொழுதில் எதில் எப்படி பண்ணுது என்னன்னு உள்ள சூட்சுமம் தான். ஒன்று படித்த உடனே இதில் எந்த பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் துவாதச நாடிகளை படிச்சுட்டேன், மற்ற
அதுக்கு பேர் அமிர்த விஷம் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்காதுங்க நீங்கள். அதெல்லாம் சும்மா ஒரு இப்போ நான் படிச்சிருந்தாலும் சரி தான், யார் படிச்சிருந்தாலும் சரி, அது வர சும்மா. இப்போ நல்லபடியாட்டு படித்து நல்ல சேலஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் வர்ம கலையை அழிய விடாதுங்க. அதனால தான் இந்த பதிவு முடியுது. இப்போ ஹோமில் கிடக்கிற ஒரு ஆள் எடுத்து சேலஞ்சு பண்ணி பேஷண்ட்டுகளை சென்டர்கள் இருக்கிய ஆட்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி எடுத்து மருந்துகளை கொடுத்தாலும் சரி, வர்மா நீங்கள் பண்ணாலும் சரி, சேலஞ்ச் பண்ணி க்யூர் பண்ணால் தான் அந்த ஆசான்கிட்ட போய் படித்தேன். ஏன்னா இப்போ கோமையில் கிடைக்கிற ஒரு ஆள் அவர் நான் ரிலீஸ் பண்ணேன், நடக்க முடியாமல் கிடைக்கிற முடக்குவத்தில் அவர் நான் சரி பண்ணேன். அந்த மாதிரி படிங்க. சும்மா படித்தேன்னு சொல்லிட்டு படித்தா அரைச்சமாகவே திருப்பி அடிக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் என்னமோ உங்களுக்கு இருக்குது. வர்மக்கலைன்னு உள்ளது இப்போ வந்து என்ன சமீபத்தில் இந்தியன் 2 சினிமா இறங்கிடுச்சு. அதுலேருந்து நிறைய ஃபோன் பண்ணி ஆசான இந்த வர்மத்தில் அடிப்பட்ட குதிரை போல ஓடணும். குதிரை போல ஓடக்கூடிய இடங்கள் இருக்குது. ஆனால் அந்த சினிமாவில் படத்தில் சொன்ன போல அந்த இடம் கிடையாது. ஓடக்கூடிய இடங்கள் இருக்குது. குயில் போல கூவக்கூடிய இடம் இருக்குது. பண்டி போல் உருமக்கூடிய இடம் இருக்குது. ஆண் பெண்ணாக மாற்றுவன்மான்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். என் நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். ஆண் உறுப்பை பெண்ணாக உறுப்பாட்டு மாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்சதில் பெண் உறுப்பை ஆண் உறுப்பாட்டை மாற்ற முடியாது. ஆனால் வர்மப்புள்ளியில் நம்ம விட்டாச்சுன்னா குரல் மாற்றங்கள் உருவாக்கலாம். முடிகள் எல்லாம் ஆண்களுக்கு முடிகள் மீசைகள் எல்லாம் தொலைஞ்சி தாடியெல்லாம் தொழியக்கூடிய லேல்களில் இருக்குது. பொம்பிள்ளையை போல உள்ள குரல்கள் மாறும். பொம்பிள்ளைகளுக்கும் அதே போல் சின்னதாக தாடிகள் மீசைகள் அங்கங்கே ஒரு முடி குறிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. தினம் மூதாதைகள் சொல்லியிருந்த வர்மப்புள்ளியில் அப்படிப்பட்ட கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. எல்லாமே இருக்குது, கலைகள் இருக்குது. அதை முறையான சிஷியமார்களை சந்தித்து முறையான ஆட்கள்கிட்ட படித்து கொடுத்தா தான் ஆசானுக்கு சந்தோஷம், சிஷியனுக்கு இருந்தது. நான் இப்போ இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம் என்னென்னா, யார் இப்போ நான் விளம்பரம் போட்டாலும் சரி, யார் விளம்பரம் போட்டாலும் சரி, அந்த விளம்பரங்களை பார்த்து ஏமாறாதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10,000, 20,000, 30,000 எதாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு எதுக்காக அந்த காசை செலவு பண்ணுங்கள். விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆட்கள்கிட்ட போய் நல்லா படிங்க. நீங்கள் படித்து எந்த வியாதி உண்டோ, இப்போ நல்ல முடியாத முடக்குவாதம் இருக்குது, ஹோமியோவில் கிடக்கு. இப்போ எத்தனையோ பிள்ளை இதில் ஹோமியோ அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் உங்களால் முடிஞ்சுன்னு உங்கள் ஆசான்ட்டை கேளுங்க. எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஆசான்ட்டை கேட்டு நீங்கள் படிக்கக்கூடிய ஆசானுக்கு கண்ட்ரோலில் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்குன்னு ட்ரைனிங் ஆன போல இருக்கும், உங்கள் ஆசான் சொல்லி தந்த போல இருக்கும். இதுதான் இந்த பதிவில் பண்ணி நல்லபடியாட்டு எல்லாரும் கடவுளை நினச்சி மனுஷனுக்கு மனுஷன் நீ பெருசு நான் பெருசுன்னு யோசிக்காமல் நல்லபடியாட்டு நல்ல வருமானிகளை சந்தித்து குருவுக்கு ஆணைப்படி குருவிட்ட கேட்டு நல்ல நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களுக்குள்ள வர்மப்புள்ளிகளை பாருங்கள். இல்லாமல் சும்மா 108 வர்மம் படித்தேன், அவர்கிட்ட இப்போ சாஜியாசான்ட்ட படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லி என்கிட்ட சாஜியாசான்ட்ட படித்தேன்னு சொன்னால் ஒன்றும் சரியாகாது. ஒரு ஆசானை கண்ட்ரோலில் ஃபோன் கான்டாக்டிலோ வீடியோ காலிலையோ பண்ணி நல்ல பேஷண்ட்களை எடுத்து பண்ணுங்கள். அப்போ ஆசான் சொல்லி தரது உண்மையாக பொய்யா, ஆசான் சொல்லிய புள்ளி ஆசானுக்கு தெரியுதா? இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட வீடியோ காலில் அடித்து நிறைய பேர் பேசியது உண்டு. வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் பேசணும், எப்படி பண்ணியது என்னெல்லாம் வீடியோ கால் அடித்து அந்த பேஷண்ட்கள் வரும்போது என்கிட்ட பேசணும். நான் சொல்லி கொடுக்கேன். அது ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு உள்ளது அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் என் வாயினால தானே நான் ரிசல்ட் இருக்குது, நான் பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் நீங்களும் ஒவ்வொரு ஆளுங்கள்ட்ட ஆசான்கள்ட்ட படித்து அந்தந்த வியாதிகள் எப்படி சும்மா அந்த காலில் தானே இருக்குது, காலில் சுழுக்கு இருக்குது, வாதம் இருக்குது, வாதடி இருக்குது, இது எப்படி பண்ணியாது? இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. கரெக்டான முறையில் உணவு முறைகள் கரெக்டான ஆறு சுவையும் சாப்பிட்டாலே இதெல்லாம் சரியாயிடும். பண்ணக்கூடியது வந்து முடியாத நோய்களை சரி பண்ணக்கூடிய வர்மக்கலையை பண்ணுங்கள். இதனால தான் இந்த வர்மக்கலையை அழிஞ்சிட்டு போகிறது. இப்போ எல்லாருமே பார்த்தா யார் வருமானி, உலகம் மொத்தம் வருமானி தான். எல்லோரும் சின்ன சின்ன புக்குகளை வந்து வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு இருக்கணும். அது கரெக்டான ஒரு நோய்க்கு எல்லாம் தீர்மானம் ஆகாது. அதை இப்போ படிக்கக்கூடிய ஆள்களுக்கு இப்போ மனநிலை வந்து எந்த ஆள்கிட்ட ஒரிஜினல் வர்மம் படிச்சிடணும், எந்த ஆள்கிட்ட வர்மம் இல்லை, எந்த ஆள்கிட்ட எப்படி படிக்கணும், எல்லாமே ஒன்று தானே. இருக்க தெரிஞ்சதை வச்சு வைத்தியத்தை பார்த்து அப்படி அண்ணன் பிழைச்சிட்டுருவோம். அந்த மாதிரி மனநிலைக்கு ஏன்னா யாரை பற்றியும் தவறு, யாரை நினைக்கலும் தவறில்லை. அப்படி தான் நாட்டில் நடந்துட்டு. நன்றி, வணக்கம்.